கே.எஸ். நாராயணசாமி அப்படின்னு சொன்னா யாருக்காவது அவர் தெரியுமா? தெரியாது. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் நேரா போய் அவரை பார்த்தாரு அப்படின்னா கே.எஸ். நாராயணசாமியை கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இங்க என்ன ஒரு சோகமான விஷயம்னா, கே.எஸ். நாராயணசாமி அவர்கள் நேற்றைக்கு வந்துக்கிட்டு சென்னையில் காலமாகி விட்டார், இறந்து விட்டார். அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். என்ன இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிடணும்னா, இந்த கே.எஸ். நாராயணசாமி அவர்கள் நம்மளுடைய தூர்தர்ஷன் ஆரம்பத்தில் இருந்துச்சு, அந்த தூர்தர்ஷனில் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புனேல இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, அந்த பயிற்சி கல்லூரி, திரைப்பட பயிற்சி கல்லூரியில் அங்கே டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது போக பல இயக்குநர்களையும் பல முன்னணி நட்சத்திரங்களையும் உருவாக்கி விட்டவர், சொல்லிக் கொடுத்தவர், பயிற்சி அளித்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது கே.எஸ். நாராயணசாமி அவர்களுக்கு. அவருக்கு வயசு 92. நேற்றைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிருக்காரு. அவரை போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் போய் அவருடைய அந்த உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நம்மளுடைய கே பாலச்சந்தர் இருக்காரு, அவருக்கு முத இன்ட்ரடியூஸ் பண்ணவர் கே.எஸ். நாராயணசாமி அவர்கள். இவர் ஸ்பெஷலாக ரஜினியை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி இவனுக்கு தனி திறமை இருக்குது, இவனை கொஞ்சம் கோச் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு கே பாலச்சந்தர் அவர்கள்ட்ட ரஜினிகாந்தை பர்சனலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து அவர் மிகப்பெரிய ஒரு நடிகன் ஆக்குறதுல மிக முக்கிய பங்கு கே.எஸ். நாராயணசாமி அவர்களை சாரும் அப்படிங்கிறதா இங்கே ஒரு முக்கியமான தகவல். அது போக அமிதாப் பச்சன், நாசர், சிரஞ்சீவி, ராதா ரவி அப்படின்னு எண்ணற்ற நடிகர்கள், முன்னணி நட்சத்திரங்களுக்கு மட்டும் இல்லாமல் முன்னணி இயக்குநர்களுக்கும் கே.எஸ். நாராயணசாமி அவர்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளித்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றிருக்கார். அது நம்ம பற்றி சொல்லி ஆகணும். நிறைய பேர் பெரிய பெரிய ஜாமவான்கள் தான் ட்ரெயின் பண்ணால் இன்னும் நம்ம அந்த பயிற்சி எடுக்கிறவங்க மிகப்பெரிய அளவில் ஜொலிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இப்படிப்பட்டவங்களும் பல முன்னணி நட்சத்திரங்களுக்கும் பல உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமானவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துருப்பாங்கிறத இந்த மாதிரி மறைவில் தான் தெரிய வரும். அப்படி ஒரு விஷயம்தான் கே.எஸ். நாராயணசாமி அவர்களுடைய இந்த மறைவில் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சின்ன ரெக்வஸ்ட்னா, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நல்ல மனிதர் தான். ஆனால் என்னென்னா பல பேர் திரைத்துறையில் இறந்து போகிறாங்க. அந்த இறந்து போனவங்களுக்கு நேரில் போய் மரியாதை செலுத்த மாட்டார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் முக்கியமாக பங்களிப்பு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராரு. ஆனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து வரக்கூடிய நாட்களில் திரையுலகை சார்ந்தவங்க நிறைய பேர் இறந்து போனாலும், சின்னவங்க பெரியவங்க யார் இறந்தாலும் நேராக போய் கொஞ்சம் மரியாதை செலுத்தி வந்தால் இன்னும் சூப்பர் ஸ்டார் மேலே இருக்கக்கூடிய மரியாதை இன்னும் ஒரு படி மேலே போகிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது. மீண்டும் ஒரு தகவலுடன்